இன்னைக்கான வீடியோல குயிக் அண்ட் ஈஸியா எக் பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யறது என்று பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரசன்ட் வைப்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எல்லாரும் என்னோட சேனலுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனே வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு மற்றும் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம், ஒரு கேரட், 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் இப்படி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ பிரெட் ஸ்லைஸ சென்டர்ல ஒரு சிறிய அளவு மூடிய வச்சு பிரஸ் பண்ணி இப்படி சென்டர்ல இருக்கிற இந்த பிரெட் பீஸ தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பிரெட் டோஸ்ட் செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 3 முட்டையை உடைச்சு போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கேப்சிகம், கேரட், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், உப்பு மற்றும் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பேனை சூட் பண்றேன். கொஞ்சமா எண்ணெயை தடவி பேன் சூடானதும் பிரெட் ஸ்லைஸ் வச்சு மிக்ஸ் செஞ்சு வச்ச முட்டைய 2 ஸ்பூன் எடுத்து பிரெட் சென்டர்ல போட்டு கட் செஞ்சு வச்சிருந்த பிரெட் பீஸ மேல வச்சுட்டு ஜென்டலா பிரஸ் பண்ணணும். மறுபடியும் பிரெட்டுக்கு மேல முட்டையை போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் செய்யணும். பிரெட்டுக்கு எல்லா சைட்லயும் எண்ணெயை தடவி லோ ஃப்ளேம்ல 3 நிமிஷத்திற்கு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 சைட்லயும் நல்லா பிரெட் டோஸ்ட் ஆயிடுச்சு. நம்மளோட சுவையான எக் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியான ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அண்ட் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸா கூட செஞ்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. பிரசன்ட் வைப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கும் வரை பை.